அவர் 35 நிமிஷத்துக்கு பேசினாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுல அவர் பேப்பரை திருப்பிந்த ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமா, பேசினே இருக்கும்போது மறந்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. ஒண்ணும் புரியல. ஆனா இவருக்காக பல நியூஸ் சேனல்ஸ் நல்லது செய்யுது. இவரு ஸ்டன் ஆகும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கேமரா அப்படியே கும்பலா திரும்பிடுறா, அப்படியே கும்பலா காட்டிடுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி அப்படியே ஸ்டன் ஆயிட்டு மனுஷனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சு. எப்பவுமே விஜய்க்கு வேர்க்காது, இன்னைக்கு வேர்க்காது. ஏன்னா தப்பு தப்பா பேசுறாரு. ஏன்னா அவருக்கே புரியுது, வளர்றாரு. உடனே அந்த லோக்கல்ல போயிடுறாரு. லோக்கல்னா பேச்சுவாக்கு போயிடுறாரு. விஜய் என்ன அரசியல் பேச மாட்டான்னு சும்மா சொல்லிருக்கீங்க. விஜய் அரசியல் பேச மாட்டான், சினிமா வசனம் தான் பேசுறான், பஞ்ச் டைலாக் தான் பேசுறான், 10 நிமிஷம் தான் பேசுறான். நான் எவ்வளவு நேரம் பேசுறேன், உங்களுக்கு என்ன? விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டைலாக் பேசுறாரு, விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? இந்த டோன்லாம் எப்ப தெரியுமா வரும்? ஒருத்தன் வந்து அந்த நிர்கதையா நிக்கும் போதுன்னு சொல்லுவாங்க பாத்தியா, கேவலப்பட்டு நிக்கிறான் பாரு, ரொம்ப கேவலப்பட்டு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்னங்க? அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல போயிட்டு நீ ஏமா படிக்கலன்னு அம்மா இங்க திட்டும் போது அந்த குழந்தை என்ன சும்மா இப்படியே பண்ணிக்கிறீங்க, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாப்ல. அந்த பேப்பரை திருப்புறது, பேப்பர்ல வேற பிரச்சனை. இப்ப என்னன்னு கேட்டனா, பேப்பரை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம், தப்பா வச்சிடறாங்க. எதையாவது தப்பு பண்ற ஒரு கண்டினியூட்டி இருக்க மாதிரி, இங்க இருந்து இங்க தாவறாரு, இங்க இருந்து இங்க தாவறது.